பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற செய்திக்கு தலைப்பு தப்பு கணக்கு போடாதே. ஒரு எச்சரிப்பின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக நேரங்களில் தப்பு கணக்கு போடுறோம். அது என்னங்க தப்பு கணக்கு போடுறதுனா என்ன? நல்லா கவனிங்க. எங்கள் ஊர் பகுதிகளில் இந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. தப்பு கணக்கு போட்டுறாத. அதாவது ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து யோசித்து போடுகிற திட்டங்கள் அது தவறாக போய்விட்டால் அதை தப்பு கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் சில மனிதர்களை குறித்து நம்முடைய சிந்தனைகள், சில மனுஷனை குறித்து நம்ம தப்பாக யோசிப்போம், இல்லைன்னா ரொம்ப இதாக யோசிச்சிருப்போம். அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னா அதையும் தப்பு கணக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்படி சில காரியங்களை செய்வதற்கும் சில காரியங்களை செஞ்சிட்டும் அதை அப்படியே ஏதாவது ஒன்று யோசிப்பாங்க. ஆனால் அது எப்படி போயிடும்னா சக்ஸஸ் இல்லாமல் போயிடும், தப்பாக போயிடும். அதனால தான் சொல்லுவாங்க தப்பு கணக்கு போடாத. இப்போ இதை வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அறிமுக உரை. ஆனால் அறிமுக உரையிலேயே ஒரு ஆளை காமிக்கிறேன். நமக்கு நன்கு தெரிந்த ஒரு ஆள். யார் அப்படின்னா தாவீது ராஜா. தாவீது போட்ட தப்பு கணக்கு. இன்னைக்கு எப்படி தாவீது போட்ட தப்பு கணக்கு. தாவீது எப்படி தப்பு கணக்கு போட்டார்? தாவீது சில இடங்களில் அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் புத்தியீனமாய் செய்தேன். அப்போ புத்தியீனமாக செஞ்சால் அது என்னது தான்? அது தப்பு கணக்கு தான். தப்பாக செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். தாவீது ஒரு கணக்கு போடுறாரு. என்ன கணக்கு போடுறாருன்னு சொல்கிறேன், கவனிங்க. பத்சேபாளிடத்தில் தவறு செய்கிறார் தாவீது, நமக்கு நன்கு தெரியும். அதுவும் யார் என்று கேட்டு சொல்வதற்கு ஆளை அனுப்பும் பொழுது அங்கிருந்து பதில் வருகிறது, உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் என்று செய்தி வருகிறது. இன்னொருத்தனுடைய மனைவி என்று தெரிந்தும் அவளோடு தவறு இழைக்கிறார். இப்போ அந்த அம்மா சொல்லிவிடுது, நான் மாசமாயிட்டேன், நான் கர்ப்பவதி ஆயிட்டேன்னு சொல்லிவிடுது. உடனே தாவீது என்ன பண்ணுறாருனா, இங்கே தான் தாவீதினுடைய மூளை வேலை செய்து உடனடியாக போர் முனையில் யுத்தம் புரிந்து கொண்டிருந்த உரியாவுக்கு ஆள் அனுப்பி அவரை வரவழைக்கிறார். அவரை வரவழைச்சி என்ன பண்ணுறாரு, நிறைய காரியங்களை அவர் வீட்டுக்கு கொடுத்து விடுறாரு. ஆனால் அவர் வீட்டுக்கு போகல. அவரை குடித்து வெறிக்க வைத்து எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடலாம். அனுப்பினான்னா ஒருவேளை அவள் இவன் வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா, அவள் மாசமாயிட்டா அப்படின்னா வெளி உலகத்துக்கு என்ன செய்ய முடியாது, இது தெரியாது, இந்த தப்பு தெரியாது, வெளி உலகத்தை மூடி மறைச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டார் தாவீது. அதனால தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், தப்பு கணக்கு போடாத. இன்றைக்கி நிறைய பேர் கூட தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பை செய்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த பிளானை பற்றி தான் கர்த்தர் பேசிகிட்டு இருக்காரு. தாய்க்கு தெரியாமல், தகப்பனுக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிற காரியத்தை மறைக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுவீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ தப்பு கணக்கு போடுறாங்கிறாரு. யாரோ அதை பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது. தேவன் மிக திட்டமாக இந்த காலை வேளையில் நான் எழுந்திருக்கும் போது என்னோடு பேசுனதுனால சொல்கிறேன், தப்பு கணக்கு போடாத. நீ தப்பு கணக்கு போட்டால் மாட்டிக்கிடுவா. தாவீது இந்த விஷயத்தில் தப்பு கணக்கு போட்டார். அவர் ஒரு சில விஷயத்தில் போட்டிருக்காரு. அதில் குறிப்பாக இந்த விஷயத்தில் தாவீது தப்பு கணக்கு போட்டுட்டார். அடுத்தது என்ன பண்ணார், உரியாவை கொன்னுட்டார். இப்போ நான் இதை மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நேரம் இல்லை. இதை மட்டும் படிக்கிறேன் பாருங்களேன். என்ன பண்ணுறாப்புல தாவீது, அவனை வர வச்சு படிக்கிறேன். 11வது அதிகாரத்தில் அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்க. 8ஆம் வசனம். பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போ, பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து
புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னால் அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். அவன் வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுறாப்புல, நல்லா கவனிக்கணும். உரியா 10ஆம் வசனம், உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா? அந்த வார்த்தையை பாருங்க, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது எப்படி? படிக்க பாருங்க, எப்படி தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். அப்போ அவன் சொல்கிறான், என் ஆண்டவனும் தேவனுடைய பெட்டியும் என் ஆண்டவனுடைய சேவகனும் அங்கே யுத்த முனையில் இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்? நான் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, தாவீது போட்ட பிளான் என்ன, தாவீது கணக்கு என்ன? அவன் வந்தான்னா அவன் தன்னுடைய குடும்பத்தோடு இருப்பான், நம்ம மேலே பேர் வராது, நம்ம செஞ்ச தப்பு வெளியே தெரியாது. இதுதான் தாவீதுடைய கணக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தப்பு கணக்கெல்லாம் என்ன செய்யாத, போடாத. இன்றைக்கி நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு தப்பை மறைக்கிறதுக்கு தப்பாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, தப்பு கணக்கு போடாதே. அதே போல் போர் முனையில் உரியாவை நிற்க வைத்து, மும்முரமாய் நடக்கிற இடத்திலே உரியாவை நிற்க வைத்து உரியா பட்டயத்தாலே விழும்படி செய்து விட்டார்கள். அப்போ எப்படின்னா, அதுவும் யாருக்குமே தெரியாது. எப்படி அந்த இடத்துல செத்துட்டான் அப்படின்னா, இவன் போரில் செத்துட்டான் அப்படின்னு தான் தெரியும். நல்லா கவனிங்க, உரியா போரில் செத்துட்டாருன்னு தெரியும். அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சாங்க. ஆனால் போட்ட பிளான் எல்லாம் தப்பு. எல்லாவற்றையும் காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்கிறத தாவீது மறந்துட்டார். பார்த்தீங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவங்க கண்ணை மறைச்சிட்டோம், இவங்க கண்ணை மறைச்சிட்டோம், அவங்கள ஏமாற்றிட்டோம், இவங்களை ஏமாற்றிட்டோம். நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், தப்பு கணக்கு போடாத. நீ பரலோகத்தின் தேவனை ஏமாற்ற முடியாது. உன்னை படைத்த தெய்வத்தை நீ ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. யார் தப்பு செய்தாலும் அவர் விடமாட்டார். பைபிள் சொல்லுது, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் பட்டயத்தை கருக்காக்குவார். அது இதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீதா இருந்தாலும் சரி, நீ தப்பு கணக்கு போட்டுட்டு, நீ தப்பு செஞ்சுட்டு தப்பு கணக்கு போட்டு தப்பா பண்ணிக்கிட்டு இருந்தா தேவன் சும்மா இருக்கிறவர் அல்ல. அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், தாவீது பண்ணது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இவர் ஒரு பிளான் போட்டார். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் தப்பு கணக்கு போட்டு உரியாவை வர வச்சு அவனை வெறியேற்றி விட்டார். நல்லா குடிக்க வச்சு அப்படியாவது வீட்டுக்கு போயிட மாட்டானா அப்படின்னு பார்த்தாரு. அவன் வீட்டுக்கு போகல. கடைசியில் போர் முனையில் நிற்க வைத்து அவனை கொன்று, தன்னுடைய தவறு வெளியே தெரியாது. ஏன்னா செத்துட்டான் அப்படின்னா அவன் பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாவது பைபிள் படி புருஷன் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன் இருக்கும்போது தான் அந்த புருஷனுடைய மனைவியை எடுப்பது மிகப்பெரிய பாவம். ஆனால் புருஷன் இருக்கும்போதே தப்பு பண்ணியாச்சு. ஆனால் இவருடைய யோசனையை பாருங்க, அவன் செத்துட்டானா நம்ம மனைவி அவளை எடுத்துக்கலாம். போட்ட கணக்கெல்லாம் தப்பு. நல்லா கவனிங்க, தாவீதின் வீட்டை விட்டு பட்டயம் நீங்கவில்லை. தப்பு கணக்கு போடாதீங்க, உங்கள் வீட்டை விட்டு பட்டயம் நீங்காது. எச்சரிக்கையாக இருப்போம். இதே போல் தொடர்ந்து தியானிக்க போகிறேன். யாரெல்லாம் இப்படி தப்பு கணக்கு போட்டு தண்டிக்கப்பட்டாங்க, தப்பு கணக்கு போட்டு வாங்கி கட்டிக்கிட்டாங்க, தப்பு கணக்கு போட்டு பிரச்சனைகளை அனுபவித்தாங்க, தப்பு கணக்கு போட்டு தேவனாலும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, தப்பு கணக்கு போட்டு விழுந்து போனவர்களும் உண்டு. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.